வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு புது தகவலோடு வந்திருக்கேன். ஹண்டா வைரஸ். இந்த ஹண்டா வைரஸ் பார்த்திங்கன்னா நம்ம மேற்கு ஆப்பிரிக்கா கடற்கரையில் ஒரு கப்பல் நிறுத்தப்பட்டிருக்குது. அந்த கப்பல் பேர் ஹாண்டியஸ். அந்த கப்பலில் பார்த்திங்கன்னா 150 பயணிகள் இருக்கிறாங்க. இந்த 150 பேரில் சில பேருக்கு ஹண்டா வைரஸ் பரவி இருக்குது அப்படின்னு அறிகுறிகள் தெரியுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா 3 பேர் இறந்துருக்காங்க. அதனால இந்த கப்பலை நாட்டுக்குள்ளார அனுமதிக்காமல் அங்கேயே நிறுத்தி வச்சுருக்காங்க கடல்லையே. இந்த ஹண்டா வைரஸ் எப்படி பரவுது, எங்கேருந்து வருது, உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் எலி மூலியமாக தான் பரவுது. அதாவது பரவல உற்பத்தி ஆகுது. எலியுடைய கழிவு, அதோடைய சிறுநீர், அந்த மாதிரி எச்சில், வேஸ்ட்டுங்க, அது மூலியமாக உற்பத்தி ஆகிட்டு அது நம்ம சுத்தம் பண்ணும்போதோ அது பறந்து செஞ்சு நம்ம மூச்சு உள்ளார போயிடுது. அதனால் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுது. இந்த ஹண்டா வைரஸ்னால் எலிகளுக்கு பாதிப்பு இல்லை, மனிதர்களுக்கு தான் பாதிப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹண்டா வைரஸ் ஒரு மனிதர்கிட்டருந்து இன்னொரு மனிதருக்கு எளிதில் பரவும் அப்படிங்கிறது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாக இருக்குது. அதனால் இப்போது இந்த வைரஸை கட்டுப்படுத்துகிற விதமாக நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதையும், வீடுகளை சுத்தமாக வச்சுக்கிறதையும், நம்ம இருக்கிற இடத்த எலி இல்லாமல், எலியுடைய கழிவுகள் இல்லாமல் சுத்தமாக வச்சுக்கிறதும், குழந்தைங்களுக்கு சுகாதாரமான ஒரு இடத்தையும் ஒரு பராமரிப்பு இடத்தையும் கொடுக்கறது தான் சிறந்த வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ்னால் வரக்கூடிய நம்மளுக்கு பிரச்சனைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா காய்ச்சல் வருமா, தலைவலி, வயிற்று வலி, இது எல்லாமே இந்த ஹண்டா வைரஸ்னால் வரும். இது ஒரு வாரம் இல்லைன்னா 8 நாள் வரையும் இந்த மாதிரி இருக்கிறான். அதாவது ஆரம்பத்தில் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு சாதாரண காய்ச்சல் மாதிரி தெரியும். இருந்தாலும் அது நம்ம சரியானபடி கண்காணிப்பில் டாக்டரை கன்சல்ட் பண்ணலன்னா அதனால் விளைவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி அமெரிக்கா கண்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஹண்டா வைரஸ் நுரையீரலில் போயிட்டு நீர் கோக்குற அந்த நிலைமையை உருவாக்குதாமா. அப்படி நீர் கோத்துச்சு அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா 50% தான் உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நம்ம இந்த ஹண்டா வைரஸ்ஸு இதுவரையும் நம்ம இந்தியாவிலேயோ மற்ற இடங்கள்லையோ கண்டுபிடிக்கலை அப்படின்னாலுமே நம்ம எலிகள்கிட்டேருந்து ரொம்பவுமே தூரம் இருக்கணும், சுகாதாரமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கம். இந்த ஹண்டா வைரஸுக்கு பார்த்திங்கன்னா நேரடி மருந்து இன்னும் இல்லை, அதேமாதிரி வேக்சினேஷனும் கண்டுபிடிக்கல, டைரெக்டான மருந்துமே இல்லை. நம்ம காய்ச்சலை குணப்படுத்துகிற மாதிரி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு சுகாதார அமைப்புகள் தெரிவிக்குது. சுத்தமாக இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு நோய்கள் வராது, எந்த நோயுமே வராது. இதை நம்மளும் தெரிஞ்சுக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த விஷயந்தான் இன்றைக்கி நான் சொல்ல வந்தேன். அதனால் நம்ம மீண்டும் இன்னொரு தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.